நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தற்போது கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான கழிப்பறை, குடிநீர், வாகன நிறுத்தம் போன்ற அடிப்படை வசதிகள் குறித்து நேற்று மாவட்ட ஆட்சியர் சரவணன் கொடைக்கானலில் பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தார். அதன் பிறகு அரசு அதிகாரிகளுடன் நகராட்சி அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு கோடை சீசனுக்கு தேவையான முன்னேற்பாடுகள் குறித்து பேசப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போது பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் உள்ள கழிப்பறைகளில் 10 ரூபாய் வரை கட்டணம் வசூல் செய்யப்படுவதாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர் என்ற கேள்விக்கு நகராட்சி ஆணையாளர் பேருந்து நிலையம், ஏரிசாலை மற்றும் கார் பார்க்கிங் பகுதியில் அமைந்துள்ள கழிப்பறைகளில் கடந்த 2 நாட்களாகவே கட்டணம் வசூல் செய்யாமல் இலவசமாக செயல்பட்டு வருகிறது என மாவட்ட ஆட்சியர் முன்பு நகராட்சி ஆணையாளர் சத்யநாதன் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி. இதனைத் தொடர்ந்து வார இறுதி நாள் என்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகமாக காணப்பட்டது. குறிப்பாக எப்போதும் பரபரப்பாக காணப்படும் ஏரிசாலை பகுதியில் உள்ள நகராட்சி கழிப்பறையில் சுற்றுலா பயணிகளுக்கு 10 ரூபாய் வீதம் வசூல் செய்து வருகின்றனர். இது குறித்து கட்டணம் வசூலிப்பவரிடம் கேட்டபோது நகராட்சியில் இந்த கழிப்பறைக்கு 10 ரூபாய் வசூல் செய்ய சொன்னதாகவும் அவர் தெரிவித்தார். அதேபோல் பொதுமக்கள் அதிகம் நடமாடும் பேருந்து நிலையத்தில் உள்ள கழிப்பறையில் கூட 5 முதல் 10 ரூபாய் வரை கட்டணம் வசூல் செய்யப்பட்டு வருகிறது. இது குறித்து கொடைக்கானல் நகராட்சி ஆணையாளரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு கட்டணம் கிடையாது, இது குறித்து விசாரணை செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ்.